ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வுதரும் உணவு வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்துக்கு செவி கொடுப்போம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமாக வேதத்தை எடுத்து என்னோடு கூட வாசிங்கள். இந்த வேத வசனம் தவிர வேறு ஒன்றும் நம்மை விடுவிக்காது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல 15 19 முடிய இறை பகுதிகளை வாசிப்போம். ஆகிலும் அவ்விசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும். இப்படிப்பட்ட விஷயத்துல சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல. சமாதானபடியா இருக்கவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ? உனக்கு எப்படி தெரியும்? தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலும் இப்படியே திட்டம் பண்ணி இருக்கிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டு இருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையாக குடும்பங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எந்த ஒரு அவ்விசுவாசியும் எந்த ஒரு விசுவாசியும் ஒரு கணவனாலும் சரி மனைவியானாலும் சரி ஒருவரை ஒருவர் ரட்சிக்க முடியாது என்பதை வேதத்திலே தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு தகப்பனே, கணவன் ரட்சிக்கப்பட்டால் மனைவி ரட்சிக்கப்படவில்லை சுவாமி. மனைவி ரட்சிக்கப்பட்டால் கணவன் ரட்சிக்கப்படவில்லை. ஒருவேளை கணவனும் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை சுவாமி. ரட்சிப்பு உம்மிடத்திலிருந்து வருகிறது சுவாமி. தேவனுடைய வார்த்தை கேட்டு விசுவாசித்து இதயத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு கிருபையினால் ரட்சிப்பை கொடுக்கிறவரே, உம்முடைய ஈவனால் ரட்சிப்பை கொடுக்கிறவரே, இன்றைக்கு குடும்பங்கள் அப்படி இருக்கும் என்று சொன்னால் குடும்பங்களை ரட்சிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஆதி குடும்பத்தை பிசாசானவன் கெடுத்து ஆண்டவரே, இன்றைக்கு வரைக்கும் குடும்பங்களை கெடுத்து கொண்டு இருக்கிறான் சுவாமி. குடும்பங்களிலே தெய்வீக விசுவாசம் தெய்வீக சமாதானம் இல்லாமல் பிள்ளைகள் வாழ்கிறார்கள். இந்த கல்வாரி நாயகன் எங்களுக்காக தன் ஜீவனையே கொடுக்க வந்தவரே, குடும்பங்களிலே தெய்வீக சமாதானத்தை கொடுக்க நீர் இந்த பூமியில வாழும்போது சொன்னீர் ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் கொடுக்க வரவில்லை, என்னுடைய சமாதானத்தையே இங்க வைத்து விட்டு போகிறேன் என்று சொன்னீரே. அந்த தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு உடைந்து போன குடும்பங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கும்படியா செபிக்கிறோம். தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள் என்று சொன்னீரே. அந்த மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு வாழ குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் இருக்கிற கடன் பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், சாபங்கள் எல்லாம் நீக்கி போகட்டும் சுவாமி. ஒரு தெய்வீக சந்தோஷம் உண்டாகட்டும். எங்களுக்காக தன் ஜீவனையை கொடுத்தவரே, பாவிகளாய் இருக்கும்போது எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, உமக்கு சத்ருவாய் இருக்கும்போது எங்களை நேசித்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே, நாங்கள் பலவீனராய் இருக்கும்போது எங்களுக்காக ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினவரே, அந்த தெய்வீக அன்பு ஒவ்வொரு குடும்பங்களிலும் உருவாகட்டும் சுவாமி. அப்படியே செய்கிறமைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.